இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேதத்தில் வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார் என்று கூறப்பட்டுள்ள 2 வசனங்களையும் நாம் தியானிப்போம். எடுத்துக்காட்டாக, நம்முடைய பிள்ளைகளிடம் உன்னை படிக்கத்தானே சொன்னேன், வேற எண்ணத்தை செய்ய சொன்னேன், நீ படித்தால் உனக்கு நல்லது என்று நாம் கூறுவதுண்டு. அந்த பிள்ளைகள் படிக்கின்ற வேலையை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் சரியாக செய்வார்கள். ஆனால் நாம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதினால் பிள்ளைகளிடம் நீ படிப்பதை தவிர வேறு எண்ணத்தை செய்ய சொன்னேன் என்று கேட்பதுண்டு. இதுபோல கர்த்தரும் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆகவே இவ்வாறு கேட்கிறார். தேசத்திலே அக்கிரமம் பெருகியிருந்த அந்த காலத்தில் ஆண்டவர் மனிதர்களிடம் என்ன எதிர்பார்த்தார் என்பதை குறித்து இந்த வசனத்தில் 3 காரியங்களை மீகா தீர்க்கதரிசியின் மூலம் குறிப்பிடுகிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தேவன் எதிர்பார்த்தார். மனத்தாழ்மை என்று கூறும்போது நம்மை ஆண்டவருடைய கரங்களில் முழுவதுமாக அர்ப்பணிப்பதாகும். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்த நமக்கு கிருபை அளிக்க விரும்புகிறார். அதற்கு நம்மை ஆண்டவருடைய கரங்களில் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். 2வதாக உபாகமம் 10:12-13 இவ்வாறு வாசிக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மில் இருக்கும் போது தேவையில்லாத மற்ற எல்லாவிதமான பயங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெறுகிறோம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். கர்த்தருடைய வழிகளில் நடப்பது நமக்கு பாதுகாப்பு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் போது அவர் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 23:25 நாம் கர்த்தரை சேவிக்கும் போது அவர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை நம்மிலிருந்து விலக்குவார். ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் போது நமக்குத்தான் நன்மை உண்டாகும். ஆகவே நமக்கு நன்மை உண்டாகும் படிக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நாம் ஜீவிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறது நிமித்தம் எங்களுக்கு தந்த இந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.